வணக்கம் மாமே. இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னா மதுரை அதிசயத்துக்கு வந்திருக்கோம். இந்த அதிசயம் எங்கே இருக்குன்னா மதுரையிலேருந்து திண்டுக்கல் போகிற வழியில் அந்த மெயின் ரோட்டில் பறவைன்ற ஊர் பக்கத்தில் இந்த அதிசயம் பொழுதுபோக்கு பூங்கா அதிசயம் பார்க்குன்னு சொல்லுவாங்க இங்கே இருக்குது. இங்கே உள்ளே நுழையிறதுக்கு என்ட்ரன்ஸ் கட்டணம், அதாவது என்ட்ரி உள்ளே போகிறதுக்கு உள்ளே நுழைஞ்சு பொழுதுபோக்கு இது பூங்காவில் விளையாடுறதுக்கு ஒரு நபருக்கு 800 அதே மாதிரி 150 இதுக்கு உயரத்துக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு ஃப்ரீ. அதாவது கை குழந்தை இருந்தால் காசு வாங்க மாட்டாங்க, கொஞ்சம் வளர்ந்துருந்தால் பிள்ளைகளுக்கு காசு வாங்கிடுவாங்க. 130 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தால் காசு வாங்கிடுவாங்க. இங்கே போனோம்னா காலையில் 10 மணிக்கு உள்ளே நம்ம என்ட்ரன்ஸு ஃபீஸு 800 வாங்கிட்டு உள்ளே போனோம்னா சாயந்தரம் 6:30 வரைக்கும் நம்ம ஃபுல்லாக பொழுதுபோக்காக விளாண்டு வர்றதுக்கு இங்கே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வர்றதுக்கு இடம் இங்கே மதுரை அதிசயத்தில் இருக்குது. அதை உள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு போனோடனே 800 பணம் கட்டி உள்ளே போயிட்டோம். உள்ளே போன சொருக்கு அப்படியே தண்ணியிலேயே காலைல 10 மணிலேருந்து 1:30 வரைக்கும் தண்ணியிலே, அதாவது தண்ணியில் சறுக்கி விளையாடுறது, தண்ணியில் அந்த ரவுண்டு பந்தை வச்சு விளையாடுறது, இப்போ இது மாதிரி ஒரு ஸ்லாப்பு மாதிரி கொடுத்து அந்த ஸ்லாப்பில் வழி வர்றது, இப்படி அனைத்து விதமான விளையாட்டுகளும் இங்கே இருக்குது. அதே மாதிரி பாட்டு போட்டு ஆடுறது, அந்த இது பண்ணி அந்த பாட்டு போட்டு வந்து ஆடிக்கிறாங்க, பாட்டு போட்டு ஆடுறது பயங்கரமாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. அதாவது காலையில் 10 மணிக்கு நுழையிற நம்ம சாயந்தரம் 6:30 வரைக்கும் பொழுது போகிறே தெரியல. அதே மாதிரி வெளியிலேருந்து கொண்டு வந்த தின்பண்டங்கள் அனைத்தும் உள்ளே விட மாட்டாங்க. நம்ம வெறும் ஆள் மட்டும்தான் குடிக்கிறதுக்கு தேவையான பொருளும் காசு மட்டும் கொண்டு போனோம். அங்கே போய் ஃபுல்லாக நம்ம காசு கொடுத்தா வாங்கிக்கணும். அதாவது கேமு விளையாடுறதுக்கு எந்த கேமுக்குமே காசு கிடையாது. 800 கட்டிட்டு போனால் போகிறோம். சாயந்தரம் வரைக்கும் பொழுது போயிடும். டீ, காஃபி, டிஃபன், சாப்பாடு, ஐஸ்கிரீம் இதெல்லாம் வாங்குறது தனியாக பணம் கொண்டு நம்ம கையில் காசு கொண்டு போகணும். அதே மாதிரி ஜிபே, ஃபோன்பே உள்ளே அனுமதி கிடையாது. உள்ளே பணம் கொண்டு போனால் தண்ணியில் நினச்சி ஈரம் வந்தாலும் அவங்க பணத்தை வாங்கிக்கிடுவாங்க. கம்பல்சரி ஜிபே, ஃபோன்பே அங்கே உள்ள அலௌட் கிடையாது. கையில் காசு கொண்டு போய் வரணும். இதெல்லாம் பாருங்கள், கடலில் அலையில் நம்ம கடல் அலை எப்படி வருமோ அதே மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. கடலில் வர மாதிரியே ஒரு பிளேஸ் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பிளேஸ் எப்படின்னா நம்ம கம்பம் சுருளி ஃபால்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி பெரிய ஃபால்ஸ்லேருந்து குளிக்கிற மாதிரி நீர்வீழ்ச்சி மாதிரி அது நல்லா மட்டம் அடி ஃபால்ஸில் குளிக்கிற மாதிரி அடி விழுகிற மாதிரி தண்ணி அங்கே விழுகுது. பயங்கரமாக இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி சந்தோஷ சமிதா 2 பேர்த்தையும் கூப்பிட்டு இன்றைக்கி பொழுதுபோக்கு பூங்காவுக்கு உள்ளே போயிட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வீடியோ தொடர்ந்து 3 வீடியோ வரும். ஷார்ட்ஸில் பார்த்துக்கலாம். நீங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோ போட்டு வரேன், பாருங்கள்.